வணக்கம் அம்மா. எல்லா மாஸ்டர்ஸுக்கும் வணக்கம். நாங்கள் திருவருட்பயன் பார்க்கிறோம். அதில் இன்றைக்கு நாங்கள் 52வது குறள் பற்றி பார்க்க போறோம். அதை நான் என்னென்று சொல்றேன். அது இந்த தலைப்பு நித்த பொருள்கள் 6. நித்த பொருள்கள் 6. குறள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 ஆக இவை 6 ஆதி இல் என்றதான் குறள். அதுக்கு பொருள் என்ன சொல்லினோம்டா, ஒருவனாகிய இறைவனும் பலவாகிய உயிரும் ஆணவமும் கன்மமும் சுத்தமாயை அசுத்தமாயை என்னும் இரு மாயையும் ஆகிய இந்த 6 பொருள்கள் தோற்றமில்லாதவை ஆகும். இப்ப இந்த 6 பொருள் நாங்க முந்தி 3 மலங்கள் என்று படிச்ச நாங்கள் இப்ப நான் கூட்டி சொல்லினோம். அதே பிறகு இப்ப பார்ப்போம். அப்ப ஏகன் என்றது ஒருவனாகிய இறைவன். அந்த குறள் ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 சேர்த்து வரும். ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை 2 அப்படி சேர்த்து அந்த குறள் வரும். ஆக இவை ஆறாதி இல். அப்ப எல்லாம் சேர்த்து 6 வருகிறது. அப்ப ஒருவனாகிய இறைவனும் பலவாகிய உயிரம். அநேகன் என்றது உயிரை குறிக்குது. திருவாசகத்திலையும் வருகிறது தானே, சிவபுராணத்துல வருகிறது பாருங்க. உயிரம் ஆணவமும் கன்மமும் மாய சுத்தமாய அசுத்தமாய என்னும் 2 மாயம். மாய 2 அந்த குறள்ல வந்தது. அப்ப சுத்தமாய அசுத்தமாய ஆகிய இந்த 6 பொருட்கள் தோற்றம் இல்லாதவை ஆகும். தோற்றம் இல்லாதவை என்றா அனாதியாகவே இருக்குது. அது என்னன்றத பார்க்க போறோம். முந்தி நாங்க மாயை உண்டுன்றது, இப்ப சுத்தமாய அசுத்தமாயன்னா ஆனா 2 இல்லை. ஆனா அதுக்கு விளக்கம் இங்க வருது எப்படின்றத சொல்லி நாம் பார்ப்போம். விளக்கம்: இந்த 6 பொருள்கள் தோன்றியன அல்ல. இந்த 6 பொருள்கள் தோன்றியன அல்ல என்று கூறவே அவை அழிவன அல்ல என்பதும் பெறப்படும். அப்ப தோன்றியன அல்ல என்று கூறவே அவை அழிவன அல்ல என்றதும் பெறப்படும். தோற்றமும் அழிவும் இல்லாதவை ஆதலின் அவை என்றும் உள்பொருள்கள் என்று கொள்ளப்படும். அப்ப தோற்றமும் அழிவும் இல்லாதவை ஆதலின் அவை என்றும் உள்பொருள்கள் என்று கொள்ளப்படும். தோற்றமும் அழிவும் இல்லாட்டிக்கு அவை எப்பவுமே உள்பொருள் என்று கொள்ளப்படும். தோற்றம் இல்லாதவற்றை அனாதி என்ற சொல்லால் குறிப்பர். தோற்றம் இல்லாதவற்றை அனாதி என்ற சொல்லால் குறிப்பர். எனவே இந்த 6ம் அனாதி நித்த பொருள்கள் எனப்படும். அப்ப அதனாலதான் இந்த 6ம் அனாதி நித்த பொருள்கள், உள்பொருள்கள். அனாதியாகவும் இருக்குது, உள்பொருளாகவும் எப்பவுமே இருக்கு. இதுக்கு தோற்றம் அழிவு எதுவுமே இல்லை. சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் உண்மையை கொள்ளும். அப்ப சைவ சித்தாந்தம் எங்களுக்கு நாங்க அதுதான் இப்ப படிக்கிறோம். பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் உண்மையை கொள்ளும். 3ம் வேற வேற. அம்மூன்றின் இயல்புகளை முதல் 3 அதிகாரங்களில் விளக்கி சென்றார் ஆசிரியர். அப்ப இந்த முதல் 3 நாங்க 13 நிலை என்று பார்த்து நாங்கள் 1வது அதிகாரம். 2வது அதிகாரத்துல உயிரவ நிலை என்று பார்த்து நாங்கள். 3வதுல இருள் மலம் என்று பார்த்து நாங்கள். இந்த மலங்களை குறிக்குது ஆணவ மலம் பாசம். அப்ப அதிகாரங்களில் விளக்கி சென்ற அம்மூன்றினையே இங்கு 6ஆக விரித்து கூறியுள்ளார். அந்த 3ஐயும் தான் இங்கே 6ஆக விரித்து கூறியிருக்கிறார். பதியை ஏகனெனவும் பசுவை அநேகனெனவும் குறிப்பிட்டவர் பாசத்தை இருளண்டம், இருளண்டது ஆணவம், கருமம் மாயை 2, மாயன்றது சுத்தமாய அசுத்தமாய, அதை 2 சொல்லி 6ஆக சொல்லப்பட்டிருக்குது. பாசத்தை ஆணவம் கன்மம் மாயை என 3ஆக கூறுவதே வழக்கு. நாங்க முந்தி பாசமண்டா ஆணவம் கன்மம் மாயை என்று சொன்னாங்க. ஆயின் நம் ஆசிரியர் இங்கு மாயையை 2ஆக வைத்து பாசத்தை 4ஆக கூறியுள்ளதை காணலாம். அப்ப முதல் பாசமண்டா 3 இருந்தாங்க. இங்க இந்த இதுல 4ஆக வச்சு கூட்டி அப்ப 6. அப்ப பாசத்துல 4, ஆணவம் கன்மம் சுத்தமாய அசுத்தமாய 4, அத பாசமண்டம். மற்றது இறைவன் உயிர். அப்ப 6 பொருட்கள். ஆனா மாய ஒன்றுதான். அதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கினோம் பின்னுக்கு. அப்ப என்னன்னு பார்க்கலாம். மாயை 2, அதுக்கு என்னென்று விளக்கம் கொடுக்கிறார்.
மாயை 2 என இவ்வாசிரியர் கூறியதை பற்றி சுத்த மாயையும் அசுத்த மாயையும் வேறு வேறென இனி தனிப்பொருள் என்று கொள்வாரும் உளர். அப்ப சில பேர் என்ன நினைப்பினாம், ஆசிரியர் இங்க மாயண்டு 2 சொன்னத தனியண்டு நினைக்கிறாக்களும் உளர் என்று சொல்லப்படுது. அவ்வாறு கொள்வது பொருந்தாது. அப்படி எடுக்கக்கூடாது. அதுக்குத்தான் நீங்க இப்ப விளக்கம் பெறுது. இது நாங்க அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. இங்க விளக்கம் குடுக்கினாம். 2 பேர் 2 எடுப்பினாம். ஆனா அப்படி எடுக்கக்கூடாது. அதுக்குத்தான் நீங்க விளக்கம் வடிவா சொல்லப்படுது. ஏனெனில் அதுக்கு என்ன விளக்கம் 2 எடுத்தா என்னண்டா? சடமாயும் பலவாயும் இருப்பனவெல்லாம் தோன்றி அழிவெய்தும். அப்ப சடமாயிருக்கிறது. சடமெண்டா தெரியும் உங்களுக்கு. அப்ப சடமாயும் இருக்கிறது, பலவாகவும் இருக்குதுண்டா, அதுக்கு அழிவு தோன்றி அழிவெய்தும். எப்படி இருந்தா சடமாயும் பலவாயும் இருந்தா அதுக்கு தோற்றம் அழிவு இருக்கும். அதுக்கு உதாரணம் சொல்லிடலாம். ஆடை சடமாய் இருப்பது அது பருத்தி ஆடை, பட்டாடை, தோலாடை என பல பல வகையாய் உள்ளது. ஆடை சடம்தானே ஆடை. அது பட்டாடை, தோலாடை என்று இருக்கு. அப்ப பல வகையா இருக்கேக்க அதுக்கு தோற்றம் அழிவு இருக்குது. குடம் சடமாய் இருப்பதோடு மண்குடம், பொன்குடம், செப்புக்குடம் என பல வகைப்படுவதாயும் உள்ளது. அப்ப குடம் உங்களுக்கு இப்ப ஆடையும் குடமும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லினாம். எப்படி சடமாயும் பலவாயும் இருக்கிற பொருள்களுக்கு தோற்றம் அழிவு இருக்குது. அதுக்குத்தான் இந்த 2 எடுத்து சொல்லப்படுது. ஏன் இதை எடுக்கணும்னா அங்க மாயை ஒன்றுதான். சுத்தமாய அசுத்தமாதிய நீங்க பல எண்டு எடுக்கக்கூடாது. அதுக்குத்தான் இந்த விளக்கங்கள் வருது. குடம் சடமாயிருப்பதோடு மண்குடம், பொன்குடம், செப்புக்குடம் என பல வகைப்படுவதாயும் உள்ளது. இவ்வாறு சடமாயும் குடம் முதலியவை தோன்றி அழியக்கூடிய காரியப் பொருள்கள் என்பது விளங்கும். அப்ப இவ்வாறு சடமாயும் பலவாயும் இருக்குது. இது குடம் சடமாயும் இருக்குது, பல வகையிலையும் இருக்குது குடம். செப்பு குடம், மண் குடம் என்று இருக்குது. ஆடையும் பட்டாடை இப்படி சொல்ல தோலாடை என்று இருக்குது. அப்ப அதிகம் பலவாய் சடமாயும் பலவாயும் இருந்தா தோன்றி அழியக்கூடியது. இதெல்லாமே காரிய பொருட்கள். அப்ப காரணத்திலிருந்து வர்றது காரிய பொருட்கள் எல்லாம் அழியும். இவை போல சுத்தமாயையும் அசுத்தமாயும் ஆகிய 2ம் சடமாயிருப்பவை. இவை போல சுத்தமாயையும் அசுத்தமாயையும் ஆகிய 2ம் சடமாயிருப்பவை. அவை தனித்தனி பொருள்கள் எனக் கொண்டால் பல எனப்பட்டு பலவாயும் சடமாயும் இருப்பதனால் அவை தோன்றி அழிவெய்தும் என்பது கூறும்படி ஆகும். அப்ப நீங்க இந்த சுத்தமாயும் அசுத்தமாயும் ஆகிய 2ம் சடமாய் இருப்பவை. அவை தனித்தனி பொருள்கள் என கொண்டால் அது வேற இது வேறு என்று சுத்தமாய வேற அசுத்தமாய வேறு என்று 2ம் தனிய என்று எடுத்தீங்களா அது பல எனப்பட்டு பலண்டா அழியும். சடம் பல சடமாயும் இருந்து பலவாயும் இருந்தா அதுக்கு தோற்றம் அழிவு இருக்கும். அப்ப நீங்க இது 2ம் தனித்தனி என்று எடுத்தா பலவாயும் சடமாயும் இருப்பதனால் அவை தோன்றி அழிவெய்தும் என்று கூறும்படி ஆகும். அப்ப நீங்க இது 2ம் தனியா எடுத்தா அது சடம், மாய சடம். அப்ப நீங்க அதை எடுத்தீங்களா பலவாயும் இருக்குது, 2ஆ போகுது. அப்ப அதுக்கு தோற்றம் அழிவு இருக்கும் என்று அப்படி பொருள் வந்துடும். ஆனா அங்க இல்ல, அப்படி இல்ல. இது மாயை, இது நிலையான பொருள்கள் என்று ஆசிரியர் கூறியதற்கு மாறாகும். அப்ப இப்படி நீங்கள் எடுத்தீங்கள் என்றால் ஆசிரியர் இது நிலையான பொருள் என்று தான் சொல்ற. இது அனாதியாகவே இந்த மாயை இருக்குதுண்டு. அப்ப நீங்க இப்படி 2ஐயும் பிரிச்சுட்டீங்கள் என்றா அவர் சொன்ன கருத்துக்கு மாறாகும் என்று சொல்லப்படுது. நம் ஆசிரியர் மாயை 2 என்று கூறினாரேனும் அது பொருளால் 2 என்பது அவர் கருத்தன்று. ஆசிரியர் மாய 2 என்று கூறினாலும் பொருளால அது 2 இல்ல என்றதான் கருத்து. நாங்க உண்மை விளக்கத்திலையும் இதை படிச்சிருக்கிறோம். குண்டுமணி என்றது ஞாபகம் பெறும் நீங்க பாத்தீங்களா. அதைத்தான் நீங்க ஏன் திருப்பி சொல்ல போற. அப்ப 2 என்று கருதி இருப்பார். ஆனால் தமது மற்றொரு நூலான சிவப்பிரகாசத்திலும் அவ்வாறே கூறியிருப்பார், அங்கனம் கூறாமல். அவர் 2 என்று சொல்லி இருந்தால் இந்த புத்தகம் யார் எழுதினது? திருவருட்பயன் உமாபதி சிவாச்சாரியார் தான் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த உமாபதி சிவாச்சாரியார் 8 நூல்கள் எழுதியிருக்கிறார். நாங்கள் அது வரலாறுல போட்டிருக்கிறேன்.
அப்ப அவர் இங்க 2 எடுத்திருந்தால் இனி நாங்கள் இது முடிய சிவப்பிரகாசம் பாக்கிக்க அப்ப சிவப்பிரகாசத்துல என்ன சொல்றாருண்டா அங்கே 1 தான் சொல்றாரு. அதுக்கு எடுத்துக்காட்டு வருகுது. ஏனென்றால் அவர் ஒன்றுதான் மாய. இதுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் இங்கே ஏன் 2 அப்ப தமது மற்றொரு நூலான சிவப்பிரகாசத்திலும் அவ்வாறே கூறியிருப்பார். அங்கனம் கூறாமல் பகர் மாயை ஒன்று படர் கர்மம் ஒன்று என்று சிவப்பிரகாசம் 32வது செய்யுள்ள சொல்லி இருக்கிறார். அப்ப இங்க சொன்னது அப்ப அங்கேயும் அப்படி சொல்லல, அந்த பொருளே அவர் சொல்லல என்றதை இங்க நிரூபிக்கணும் என்றே தெளிவாக கூறியுள்ளார். அப்ப பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று. அப்ப சிவப்பிரகாசம் 32 செய்யுள்ள தெளிவாக கூறியிருக்கிறார். மாயை ஒன்றுதான் பொருள். இதனால் மாயை ஒன்று என்பதே அவர் தம் கருத்தாதல் விளங்கம். அப்ப இதனால இந்த எடுத்துக்காட்டின் மூலம் மாயை என்றது ஒன்றுதான் என்றது எங்களுக்கு விளங்குது. அவ்வாறாயின் திருவருட்பயனில் பயனில் மாயை 2 என கூறியது எக்காரணம் பற்றி என வினவலாம். இதற்கு விடை காண்போம். அப்ப அப்படி சிவப்பிரகாசத்துல 1 சொல்றவர் ஏன் இங்க இப்ப 2 சொல்றார்? அதுக்கு என்ன காரணம் என்றதுக்கு சொல்லப்படும். இப்ப அது வெறும் தானே, ஏன் அப்ப அங்கே 1 சொல்றார், ஏன் இந்த நான் நெடுகளும் சொல்லுவேன், இந்த சைவ சித்தா தத்துவம் என்றாலே நாங்க சிந்திச்சுத்தான் செய்ய வேணும். கணக்கு மெட்ஸ் மாதிரி நாங்க முந்தி தேற்றம் படிக்க நிறுவுறது அப்படி ஒவ்வொன்று போட்டு இதண்டாத்தான் வரும். இப்ப தேவாரங்களை நாங்க மனனம் பண்ணிட்டு பாடமாக்கி கொண்டு போகலாம். அப்ப இங்க அந்த கேள்வி வருமே, நீங்க 2 சொல்ற 2 சிந்திக்க வேணும். அதுக்குதான் அந்த சிந்தித்தலும் தெளிதலும் என்ற குரூப்பையும் போட்டு வச்சிருக்கு. மாயை ஒன்றே தனில் சுத்த பகுதியும் அசுத்த பகுதியும் என 2 பகுதியாய் நிற்கும். அதுக்கு விளக்கம் என்ன சொல்ற? மாயை ஒன்றுதான் என்றாலும் அது சுத்த பகுதியாயும் அசுத்த பகுதியாயும் நிற்கும். எப்படி அது நிக்குது? சுத்தம் அசுத்தமாண்டத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஆணவ மலத்தோடு கலவாத சுத்த பகுதி. ஆணவ மலத்தோடு கலக்காட்டிக்கு அது சுத்த பகுதி. ஆணவ மலத்தோடு கலந்தது அசுத்த பகுதி. அப்ப ஆணவ மலத்தோட கலந்தது என்றால் அசுத்த பகுதி, கலக்காட்டிக்கு சுத்த பகுதி. குன்றின் மணி ஒன்றே ஒரு பகுதி செம்மியாகவும் மற்றொரு பகுதி கரியதாகவும் காணப்படுவது போல மாயை ஒன்றே இவ்வாறு 2 பகுதியாய் நின்று செயற்படும். குன்றின் மணி என்று குன்றிமணி என்று சொல்லினா நாங்க குண்டுமணி என்று சொல்ற நாங்கள். இது தமிழ் எழுத்து வழக்குல பேச்சு வழக்குல குண்டுமணி என்றது நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த குண்டுமணி எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சிவப்பு. அப்ப குண்டுமணி 2 என்று சொல்றோம் இல்ல, ஒன்றுதான். ஒரு பக்கம் கருப்பு ஒரு பக்கம் சிவப்பா இருக்குது, ஒன்றுதான். அது போலதான் இந்த மாயையும். ஆணவத்தோட கலக்கைக்கு அசுத்தமாகவும் ஆணவம் கலப்பில்லாத போது சுத்தமாகவும் இருக்கும். இப்ப நாங்கள் மச்சம் சாப்பிடக்கல வெள்ளிக்கிழமையில இன்றைக்கு நாங்க வெஜிடேரியன் பண்ணுவோம், சாப்பிடுற நாட்கள்ல இன்றைக்கு நான்வெஜ் சாப்பிட்டு எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்ப அதுக்காக நாங்க ஒரு ஆக்கள்லாம் அப்படி மாறி சாப்பிடுறோம் இதன்றோம். இது பொருந்துமோ தெரியல, உங்களுக்கு விளக்குறதுக்காக நான் சொல்லி இருக்கு. அப்ப அது ஒன்றுதான், மாயையும் ஒன்றுதான், குண்டுமணி போலதான் அது எடுத்து சொல்லப்படுது. மாயை உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை தோற்றுவித்து உதவும் என்பது நாம் அறிந்தது. அப்ப நாங்க 36 தத்துவங்களுக்கு திருப்பி போங்க. நாங்கள் இந்த சைவ சித்தாந்தம் படிக்க எல்லாமே ஞாபகத்துல வச்சிருக்க வேணும். உண்மை விளக்கத்துல நாங்க படிச்சது அடிப்படை இருந்தாதான் ஞாபகத்துக்கு வரும், இல்லாட்டிக்கு மறந்துவோம். அப்ப நாங்கள் அங்க மாயையில இருந்துதான் இந்த தனுகரண புவன போகம் எங்களுக்கு என்னத்துக்காக படைக்கப்பட்டன்னு நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப அதைத்தான் இங்கேயும் சொல்ல நாம் அறிந்தது என்ன, நாங்க முதல் படிச்சுட்டோம் அதை பற்றி. சுத்த மாயையும் அசுத்த மாயையும் ஆகிய இவ்விரு பகுதியும் வெவ்வேறு முறையில் இக்காரியங்களை தோற்றுவிக்கும். அப்ப சுத்த மாயையும் அசுத்த மாயையும் இது 2ம் வெவ்வேறு பகுதியும், இவ்விரு பகுதியும் வெவ்வேறு முறையில காரியங்களை தோற்றுவிக்கும். அதில இருந்து பெறப்படுகிறது, அது காரியங்களை தோற்றுவிக்கும். அதுக்கு நாங்க பார்த்திருக்கிறோம். அதை இங்க திருப்பியும் சொல்லுறார். சுத்தமாயை விருத்தி அடைந்து காரியங்களை தோற்றுவிக்கும். சுத்தமாயை விருத்தி அடைந்து காரியங்களை தோற்றுவிக்கும். அசுத்தமாயை பரிணாமம் அடைந்து காரியங்களை உண்டாக்கும்.
அசுத்தமாய வந்து நாங்க அங்க பால் தயிரா மாறுது, மற்ற அந்த சர்க்கஸுக்கு போயிக்க அந்த குடை விரிக்கிறது எல்லாம் நாங்க பார்த்துனாங்க. அது திருப்பியும் சொல்லப்படுது. அப்ப இது எப்படி காரியப்படுத்தப்படுகிறது இது இந்த சுத்த மாயையும் அசுத்த மாயையும். சிறியதாய் நின்றது பெரியதாய் விரிவதே விருத்தியாகும். சிறியதாய் நின்றது பெரியதாய் விரிவதே விருத்தியாகும். மடக்கி வைக்கப்பட்டிருந்த துணியை விரித்து கூடாரமாக அமைப்பர். இவ்வாறு விரிவடைவது விருத்தி எனப்படும். இங்ஙனம் விருத்திப்படுவது சுத்தமாயை. இதுக்கு நாங்க அங்க உண்மை விளக்கத்துல படிச்சதுதான். அந்த ஒரு இடத்துல ஒரு டென்ட்டுக்கு கொண்டு போய்க்க எல்லாம் சுத்தி கட்டி கொண்டு போறது, அப்புறம் அங்க போட்டு இருக்கைகள் எல்லாத்தையும் பிரிச்சு கூடாரமாக்கி போட்டு இருக்கிறது, அப்புறம் அது சுருக்குற அதைத்தான் இங்க விருத்தி. இது வந்து சுத்த மாயையில வருகிறது. அசுத்த மாயையில பரிணாமம். இனி ஒரு பொருள் மற்றொரு பொருளாய் திரிந்து வேறுபடுவது பரிணாமம் ஆகும். ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளாக மாறுறது பரிணாமம் ஆகும். பால் தயிராதல் இதற்கு எடுத்துக்காட்டு. இவ்வாறு பரிணாமம் அடைவது அசுத்தமாயை. அப்ப பரிணாமம் அடைகிறது வந்து அசுத்தமாயை, விருத்தி அடைவது வந்து சுத்தமாயை. இதுவும் நாங்க உண்மை விளக்கத்துல பார்த்ததை திருப்பி திருப்பி அந்த ஒவ்வொன்றோட திருப்பி திருப்பி வரும். இங்ஙனம் மாயை சுத்த பகுதியும் அசுத்த பகுதியும் என இரு பகுதியாய் நின்று முன்னது விருத்தியாயும் பின்னது பரிணாமமாயும் இரு தன்மைப்பட்ட காரியங்களை தோற்றுவித்து உதவுகிறது. அப்ப இங்கனம் மாயை சுத்த பகுதியும் அசுத்த பகுதியும் என இரு பகுதியாய் நின்று, மாயதான் குண்டுமணி போல சுத்தமாயும் அசுத்தமாயை நின்று முன்னது விருத்தியாயம். முன்னது விருத்தி என்றா சுத்த பகுதி விருத்தியாயம், பின்னது பரிணாமமாயும் இரு தன்மைப்பட்ட காரியங்களை தோற்றுவித்து உதவுகிறது. அப்ப இது காரியங்களை தோற்றுவிக்கிறது. இவ்வேறுபாடு கருதியே ஆசிரியர் உமாபதி சிவம் இங்கு மாயையை இரண்டாக வைத்து ஓதினார் என்பது அறியத்தகும். அப்ப இது கருதித்தான் உமாபதி சிவம் இங்க மாயையை இரண்டாக வைத்து ஓதினார் என்பது அறியத்தகம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கேட்டதல்லோ சிவபிரகாசத்துல மாய ஒன்றென்று சொல்றார், பகர் மாயை ஒன்று. அப்பே நீங்க ரெண்டு சொல்றாருண்டா காரணம் இதுதான், சுத்தமாயை அசுத்தமாயை விருத்தியாகவும் பரிணாமமாகவும் வருகிறது. அடுத்தது கருமம். மனம் மொழி மெய்களினால் விருப்பு வெறுப்போடு செய்யும் முயற்சிகளே வினை அல்லது கர்மம் ஆகின்றன. அப்ப மனம் மொழி மெய்கள்னால செய்கிற விருப்பு வெறுப்போடு நாங்க செய்யக்கதான் எங்களுக்கு வினி அல்லது கர்மமாகுது. எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாம செய்தா எங்களுக்கு எதுவும் பெறாது. அவர்கள்லாம் இந்த ஜீவன் முத்தர்கள் ஞானிகள். எங்களை மாதிரி சாப்பிடுவினாம் இதன் எல்லாம் செய்வினாம், அங்கே அவைகளுக்கு விருப்பு வெறுப்புன்றது இருக்காமல் இருக்காம். நாங்கள் விருப்பு வெறுப்பு என்று பார்க்க எங்களுக்கு அந்த கர்மம் ஆகாமியம் வந்து கொண்டிருக்கும். அப்ப இவ்வினைகள் நல்வினை தீவினை என இருவகையாய் அமைந்து யாவர்க்கும் புலப்படுவனவாய் உள்ளன. அப்ப இந்த வினைதான் நல்வின தீவினையா அமைந்து யாவர்க்கும் புலப்படுவனவாய் இருக்கும். புலப்படுது, நல்லது செய்கிறேன் இது நல்லது, இப்ப நான் வகுப்படுக்கிறேன்டா நல்லது, உங்களுக்கு எதுவும் சொல்றது பேசுறேன்டா அது எனக்கு தீவினையா வருகுது. அப்ப நல்வின தீவின ரெண்டும் புலப்படும். இரு வகையாய் அமைந்து யாவருக்கும் புலப்படுவனவாய் உள்ளன. இவ்விருவகை வினைகளும் ஆகாமியம் என்ற பெயரை பெறும். அப்ப இது வந்து ஆகாமியம். ஏனென்றா எனக்கு இதுல சொல்றதெல்லாம் அங்கதானே ஆகாமியம் தான் எதிரில நாங்க செய்கிறது, ஃபியூச்சருக்கு வாரது. ஆகாமியம் என்ற பெயரை பெறும். புலப்படுவனவாயிருத்தலால் தூல கண்மம் எனப்படும். அப்ப புலப்படுவதா இருக்கேக்கு எங்களுக்கு தூல கண்மமாக தெரியும். தூலம் என்றா கண்ணுக்கு தெரியுது, சூட்சுமம் கண்ணுக்கு தெரியாது, அதுவும் உங்களுக்கு தெரியும். இவ்வாறு நல்லதும் தீயதுமாய் செய்யப்படும் வினைகள் அச்செயல் முடிந்த பின் புலப்படும் நிலையில் நீங்கி புலப்படாத நிலையை அடைந்து நிற்கும். அப்ப இப்படி நாங்க செய்கிற நல்லதும் தீயதுமா செய்கிறோமல்லோ அங்க தூல கண்மம், அந்த வினைகள் அந்த செயல் முடிந்த பிறகு, இப்ப நான் எல்லாம் படிச்சு இப்படி எல்லாம் செய்து முடிச்ச பிறகு அது வந்து புலப்படும் நிலை முடிந்த பின் புலப்படும் நிலையின் நீங்கி, இப்ப புலப்பட்டு கொண்டല്ലോ இருக்குது, நம்ம வகுப்படுக்கிற இதுகள் எல்லாம் புலப்படுது. இந்த புலப்படுகிற நிலை வந்து நீங்கி புலப்படாத நிலையை அடையும், அடைந்து நிற்கும். புலப்படாத நிலையை அடைந்து நிற்கும். அந்த செயல் முடிஞ்சது தானே,
நல்வின தீவினை என்ற செயல் முடிஞ்சு புலப்படாத நிலையை அங்கு அடைஞ்சிருக்கு. அந்நிலையில் அவை புண்ணியம் பாவம் எனப்படும். அப்ப புலப்படாம இருக்கேக்கதான் எங்களுக்கு ஓகே இந்த நல்வினை செய்ததால உனக்கு இது புண்ணியமா, தீவினை செய்ததால பாவம். அங்க புலப்படையில இங்க நான் செய்கிறது செயலா தூலமா தெரியுதல்ல, எது நல்லது செய்கிறனோ தீயது செய்கிறனோ. அப்ப புலப்படுகிற நிலையில தூயதாகவும் புலப்படாத நிலையில எங்களுக்கு பாவ புண்ணியம். இங்க நல்வின தீவின, அங்க பாவ புண்ணியம். அது வடிவா விளக்குறேன், திருப்பி டவுட்ஸ் கேளுங்க. அப்ப புலப்படாத நிலையில பாவ புண்ணியம் எனப்படும். இவ்விரண்டும் சஞ்சிதம் என்ற பெயரை பெறும். அப்ப சஞ்சிதம் எங்களுக்கு நாங்க கொண்டு வாரமே சஞ்சித கர்மா தான் எங்களுக்கு இருக்குது. அதுல இருந்துதான் நாங்க இங்க பிராரத்துவத்துக்கு வாரோம். அப்ப அது சஞ்சிதம். இது இந்த பாவ புண்ணியம் சஞ்சிதம் எனப்படும். புலப்படாமல் சஞ்சிதமாய் நிற்கும் வினைகள் தம் பயனை கொடுத்தற்குரிய காலம் பெறும் போது இன்பமும் துன்பமும் ஆகிய பயன்களை தம்மை செய்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கும். அப்ப இந்த புலப்படாம நிக்கிற இந்த சஞ்சிதம் சஞ்சித கர்மா. அப்ப இந்த சஞ்சிதம் வினைகள் தம் பயனை கொடுத்தற்குரிய காலம் பெறும். இது புலப்படாம இருக்குதானே இந்த சஞ்சிதம், புலப்படாம நிக்குது இந்த பாவ புண்ணியம். அந்த வினைகள் தம் பயனை கொடுத்தற்குரிய காலம் வரைக்க இன்பமும் துன்பமும் ஆகிய பயன்களை தம்மை செய்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கும். அப்ப புலப்படாம எப்ப நாங்கள் இங்க பிராரத்துவத்துல கொண்டு வாரமே இன்பமும் துன்பமும், நாங்க நினைக்கிறோம் மற்றவையால வருகுது இன்பம் துன்பம் என்று. நாங்கள் செய்ததைத்தான் அந்த காலம் வருகுது. இப்ப நெல்லு விதைச்சுட்டு 6 மாசமோ 3 மாசமோ வெயிட் பண்ண வேணும் ஒவ்வொரு நெல்லுக்கும். அந்த பருவம் வரைக்குதான் எங்களுக்கு அந்த நெல்லை அறுவடை செய்யலாம். அது போல பாருங்க எப்படி சொல்லுதண்டு, புலப்படாமல் சஞ்சிதமாய் நிற்கும் வினைகள், புலப்படாமல் சஞ்சிதமாய் நிற்கும் வினைகள் தம் பயனை கொடுத்தற்குரிய காலம் வந்த போது, எப்ப அந்த காலம் வந்த போது அது இன்ப துன்பமாக எங்களுக்கு வரும், அந்த அந்த ஆன்மாக்களுக்கு வருகிறது. இவ்வாறு காலத்தில் வந்த பயனை கொடுத்து நீங்கும் வினைகள் பிராரத்தம் என்ற பெயரை பெறும். அதானே நாங்க சொல்லுவோம், சில பேர் சொல்லி நான் கொண்டு வந்த பிரார்த்தம் என்னுடைய பிரார்த்தம் என்று சில பேர் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு போடுவிடும். சில பேர் அதுவும் புரியாம நாங்க மற்றவைகளை சொல்லுவோம். அப்ப எங்கண்ட எல்லாமே எங்கண்டதான். எப்படி நல்வின தீவின பாவ புண்ணியமா மாறி பிறகு எங்களுக்கு இன்ப துன்பமாக வருகிறது. இன்பம் வந்தாலும் நான் தான் அதுக்கு காரணம், துன்பத்துக்கு நான். அதுதான் இங்க பிராரத்துவம். அப்ப ஆகாமியம் நல்வின தீவின, சஞ்சிதம் பாவம் புண்ணியம், இன்பமும் துன்பமும் இங்க பிராரத்துவத்துல வருகுது. எப்படி எல்லாம் வருகுதுன்னு யோசிச்சு பாருங்க எங்களுக்கு. அப்ப இதுதான் பிராரத்துவ வினையா. பிரார்த்தம் என்ற பெயரை பிரார்த்தம் என்று பிராரத்தம் என்ற பெயரை பெறும். அப்ப சஞ்சிதம் ஆகாமியம் சஞ்சிதம் பிராரத்துவம். அப்ப நாங்கள் இப்ப அனுபவிக்கிறது இன்பம் துன்பம் எல்லாம் எங்கட பிராரத்துவ வினா. அதுக்கு அந்த உரிய டைம் வரைக்க கொடுக்குது. அந்த கத்தரிக்காய் போட்டால் எவ்வளவு காலத்துக்கு அந்த பருவம் வரைக்கும் அது காய்ச்சி இதன்னுமா போல எங்களுக்கு எப்ப இன்பம் கொடுக்கணுமோ துன்பம் கொடுக்கணுமோ அந்த டைம் வரைக்கும் எங்களுக்கு வருகுது, அனுபவிக்கிறோம் நாங்க. இதனால் வினைக்கு 3 நிலைகள் உண்டு என்பது விளங்கும். இதனால வினைக்கு 3 வினைகள் உண்டு என்பது விளங்கும். தோற்ற நிலையில் அது ஆகாமியம். தோற்ற நிலை நாங்க செய்யறது அதுதானே அங்க தோன்றுது. தோற்ற நிலையில் ஆகாமியமாய் நிகழும். நிலை பேற்று நிலையில் அது சஞ்சிதமாய் நினைக்கும். அங்க நிலைச்சிருக்குதோ சஞ்சிதம் நாங்க செய்ததெல்லாம் அங்க அதுதான் நிலை பேற்று நிலைச்சிருக்கு. நிலை பேற்று நிலையில் அது சஞ்சிதமாய் நிற்கும். அழிவு நிலையில் பிராரத்தமாய் கழியும் என அறியலாம். ஏனென்றா இதை நாங்கள் இன்பம் துன்பத்தை அனுபவிச்சு கொண்டு போய்க்க அங்க கழியுது தானே. அப்ப அதைத்தான் அழிவு நிலையில் பிராரத்தமாய் கழியும் என அறியலாம். அப்ப நாங்க எல்லாரும் அதை அனுபவிக்க வேணும். பிராரத்துவத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் வேணும். எந்த ஞானி என்றாலும் எல்லா புத்தகத்திலுமே சொல்லப்படுது. இங்கு மாணவருக்கு ஓர் ஐயம் எழலாம். திருப்பியும் ஐயம் அவங்கள மாதிரி சந்தேகம் வந்தாதான் இதுக்கு தீர்வு. வினைகள் தோன்றி நின்று அழியும் என்று கூறுவது இச்செய்யுளில் கண்மம் பற்றி கூறிய கருத்துக்கு மாறாக அல்லவா உள்ளது. ஏனென்றா இங்க என்ன சொல்லப்படுது, வினைகள் தோன்றி நின்று அழியும். தோன்றுது ஆகாமியம், எது நிக்குது சஞ்சிதம், அழிகிறது எது பிராரத்துவம். அப்ப இந்த மூன்றும் தோன்றி நின்று அழியுதண்டா அங்க நாங்கள் என்ன பார்த்தனாங்கள், கண்மம் அனாதியாகவே இருக்கும் என்று பார்த்தனாங்கள்.
அப்ப இங்க என்ன, இங்க அழியுதுன்னு சொன்னா அப்ப அங்க பொருந்தாது. ரெண்டு இதுக்கும் சொல்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி நம்ம. அப்ப ஆனா அதுக்குத்தான் இப்ப என்ன விளக்கம் என்று சொல்ல போறார். இது எப்படி தோன்றி நின்று அழியுதண்டது. தோற்றம் என்பது இல்லாத என்றும், தோற்றம் என்பது இல்லாத என்றும் உள்ள பொருள்களில் ஒன்றாக கன்மத்தை ஆசிரியர் கூறியிருக்கும் போது அதற்கு தோற்றமும் அழிவும் உண்டு என்று கூறுவது எப்படி பொருந்தும் என கேட்கலாம். இதற்கு விடை கூறு. ஏனென்றா இப்ப சொன்னவரல்லோ தோன்றி நின்று அழியுதண்டு. அப்ப அங்க சொன்னது கன்மம் வந்து அனாதிய, அது தோன்றேல. ஆனா அப்ப இது எப்படி என்றதுக்கு விளக்கம் கொடுக்க போயினோம். படிவா கேளுங்க. கன்மத்துக்கு 2 நிலைகள் உண்டு. கன்மத்துக்கு 2 நிலைகள் உண்டு. ஒன்று காரண நிலை, மற்றது காரிய நிலை. 2 கன்மம் இருக்குது. ஒன்று காரண நிலை, மற்றது காரிய நிலை. கன்மம் தனித்து நில்லாது. கன்மம் வந்து தனித்து நில்லாது. அது மாயை ஆகிய பொருளை பற்றியே நிற்கும். அது வந்து மாயை ஆகிய பொருளை பற்றித்தான் நிற்கும். கன்மம் தனித்து நிற்காது. அதுக்கு எப்படி என்றா இப்ப மல்லிகை, முல்லைக்கு ஒரு படர்றதுக்கு கொடி வந்து ஏதோ ஒன்று கொழு கொம்புன்னு சொல்லி ஒன்றில மரத்தில் எங்கேயும் படர்ந்துதான் அந்த சில கொடிகள் வாழும். அத மாதிரிதான் இந்த கன்மமும் தனித்து நிற்காது. இது நான் இப்ப வந்தது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். எப்படி அந்த சில கொடிகள் இருக்குமா போல இந்த கன்மம் வந்து தனிச்சு நிற்காது. மாயை பற்றித்தான் நிற்கும். அதோட சேர்ந்துதான் நிற்கும். தனித்து நிற்காது. மாயை பற்றித்தான் நிற்கும். எனவே கன்மத்துக்கு பற்றுக்கோடு மாயை என அறியலாம். கன்மத்துக்கு பற்றுக்கோடு மாயை என அறியலாம். அந்த முல்லைக்கு தேர் கொடுத்தாரு. முல்லை நிலத்துல கிடக்குதுன்னு தானே அது படர்றதுக்கு அந்த தேரை விட்டுட்டு போனவர் பாரி. கன்மமும் தனிச்சு நிற்காது. மாய இடத்தில் கன்மம் நிகழ்ச்சியின்றி இருந்தபடி நிற்கும் நிலையே அதன் காரண நிலையாகும். அப்ப மாயை கன்மம் வந்து காரண நிலை, காரிய நிலை. அப்ப காரண நிலை எப்படின்னா மாய இடத்துல கன்மம் வந்து நிகழ்ச்சியின்றி, எந்த நிகழ்ச்சியும் இன்றி இருக்கும் நிலைதான் காரண கன்மம், காரண நிலை ஆகும். இந்நிலையில் அது மூல கன்மம் எனப்படும். அப்ப இந்த கன்மத்தை மூல கன்மம் என்று சொல்றது. ஏனென்றா மாயோட இருக்குது, எந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்றி அதோட இருக்கேக்க மூல கன்மம் என்று சொல்லப்படும். காரண நிலை. மூல கன்மம் என்ற ஒரு புத்தகமும் இருக்குது, கிடைச்சதுண்டா வாசியுங்க. இனி உயிர்கள் மாயையின் காரியங்கள் ஆகிய தனி கரண புவன போகங்களை பெற்ற காலத்தில் அம்மாயா காரியங்களின் வழியே மூல கன்மம் ஆகாமிய சஞ்சித பிராரத்தங்களாய் காரியப்படும். அப்ப காரணமா இருக்குது, மாயோட நின்று எந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்றி காரண நிலையில இருக்கிறத மூல கன்மம். அந்த மூல கன்மத்துல அது எப்படி இருக்குன்னா மாயையின் காரியங்கள் ஆகி, மாயின் காரியம் தானே நாங்க பார்த்தனாங்க தனி கரண புவன போகங்கள் அதை பெற்ற காலத்துல மாயா காரியங்களின் வழி, அந்த மாயா காரியங்களின் வழி எது, இந்த தனு கரண புவன போகம். மாயா காரியங்கள், மாயேன்ற ஒரு பகுதியில இருந்துதான் இதெல்லாம் படைச்சது. அப்ப அந்த மாயா காரியங்களின் வழி இந்த 3 கன்மமும் எங்களுக்கு வருகிறது. இது சஞ்சிதம், ஆகாமியம், பிராரத்துவம். அங்க வரைக்க காரிய பிராரத்தங்களால் காரியப்படுகிறது. அப்ப மூல கன்மம்ன்றது கன்மம் காரண நிலை, காரிய நிலையா இருக்குது. மூலகன்மம் மாயோடு அப்படியே எந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்றி அப்படி இருக்கேக்க மூலகன்மம் என்றும் அந்த மாயா காரியங்கள் ஆகிய தனுகரண புவன போகத்தின் வழியில வரைக்கதான் எங்களுக்கு இந்த 3 வினைகளாகவும் வந்து காரிய கன்மமாக வருது. அந்த காரிய கன்மம் தான் எங்களுக்கு இங்கே அழியுது, தோன்றி நின்று அழிகிறது. அப்ப மூலகன்மம் என்றது அழியல. அதைத்தான் இங்க சொல்லி இருக்கு. அப்ப மூல கன்மம் ஆகாமிய சஞ்சித பிராரத்தமாய் காரியப்படும். மனம், மொழி, மெய் முதலியவன் எல்லாம் மாயையின் காரியங்களே. அப்ப மனம், மொழி, மெய் முதலியன எல்லாம் மாயையின் காரியங்களே. அவற்றின் வழியாக வினைகள் தோன்றி நிலை பெறுவதையும் பின் அழிவதையும் மேலே பார்த்தோம். அப்ப இதன் வழியாகத்தான் எங்களுக்கு வினைகள் தோன்றி நிலை பெற்று நிலை பெறுவதையும் பின் அழிவதையும் நாங்க மேல பார்த்தோம்னா முதல் பார்த்ததை தான் சொல்றோம். மேல பார்த்தோம்.
இதுவே கண்மத்தின் காரிய நிலையாகும். அப்ப கண்மத்தின் காரிய நிலை எப்படி என்றது இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். தனுகரண போன மாயா காரியங்கள்ல இருந்து வந்த தனுகரண போன போகத்தின் வழியாக மெய், மனம், மொழி இதால எங்களுக்கு வந்து காரியப்பட்டு அதுதான் தோன்றி நின்று அழியுது இவற்றின் வழியாக. அதுதான் காரிய கர்மம். அப்ப இதுதான் அழியும். இந்த கர்மம் தான் எங்களுக்கு இல்லாமல் போகும். இப்ப நாங்க செய்கிறதுகள்லாம் எங்களுக்கு அழியும். ஆனா கர்மம், மூல கர்மம் என்றது அனாதியாக இருக்குது அந்த கர்மம். இதனால் காரண நிலையில் செயலின்றி உள்ளது மூல கர்மம் என்பதும், செயல் நிலையில் உள்ளது காரிய கர்மம் என்பதும் விளங்கும். அப்ப இதனால காரண நிலையில செயல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் செயலும் இல்லாமல் அங்க மாயோட இருக்குது தானே, அது வந்து மூல கர்மம் என்றும், மூல கர்மம் என்பதும் செயல் நிலையில் உள்ளது காரிய கர்மம் என்பதும் விளங்கும். செயல் இந்த மனம், மொழி, மெய்யால 3 சஞ்சிதம் ஆகாமியம் பிராரதம் அதுதான் செயல் என்று சொல்லப்படுகிறது. அது வந்து காரிய கர்மம். இந்த காரிய கர்மம் தான் அழியும், தோன்றி நின்று அழியும். இவற்றுள் காரிய கர்மமே உயிர்களை பிணித்து நின்று மயக்குவது எனவும், அப்ப உயிர்களை பிடிச்சு நின்று மயக்கிறது எது? காரிய கர்மம் எனவும், மூல கர்மம் அவ்வாறு ஆகாதெனவும் அறிதல் வேண்டும். அப்ப மூல கர்மம் அப்படி இல்லாத அப்படியே செயலின்றி இருக்குது. இந்த காரிய கர்மம் தான் எங்களை உயிரோட பிணைச்சு நின்று எங்களை அதில மயக்குது. எல்லாமே மயக்கத்தால வருகுது. மேலும் காரிய கர்மத்துக்கே தோற்ற அழிவுகள் உண்டு என்பதும், மூல கர்மம் அவ்வாறின்றி அனாதியாய் நிற்பதென்பதும் அறியத்தம். அப்ப காரிய கர்மத்துக்குத்தான் தோற்றம், அழிவு எல்லாம் இருக்குது. மூல கர்மம் அப்படியே அனாதியாகவே தான் இருக்கும். அந்த திருமந்திரத்துல சொன்ன மாதிரியே பதி பசு பாசம் என பகன் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. அப்ப இங்க மூல கர்மம் என்றது அனாதி, அது அப்படியே இருக்கும். காரிய கர்மம் தான் எங்களுக்கு அழியும். அப்ப அந்த கேள்வி ஐயத்துக்கும் இப்ப விட கிடைச்சிட்டது. மூல கர்மம் காரிய கர்மங்களை பின்வருமாறு வேறுபடுத்தி காணலாம். அப்ப மூல கர்மத்தையும் காரியப்படுத்தையும் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை எடுத்து சொல்லினான். மூல கர்மம் வந்து தோற்றம் இல்லாதது, காரிய கர்மம் தோன்றி அழிவது. தோற்றம் இல்லாதது அனாதி மூல கர்மம். வித்தியாசம் ரெண்டுக்கும் வேறுபாடு. இரண்டாவது இது சொல்லின நன்மை தீமை என்ற பாகுபாடு இல்லாதது. எதுக்கு? மூல கர்மத்துக்கு நன்மை தீமை இல்லை. இங்க காரிய கர்மம் வந்து நல்வின தீவினை என்றும் பாகுபாடு உடையது. அப்ப இங்க காரிய கர்மத்துக்கு நல்வின தீவினை என்ற பாகுபாடு இருக்குது. மூன்றாவது உயிர்கட்கு நேரே பந்தமாகாது. உயிர்களோட நேர பந்தப்படாது. இங்க என்ன? காரிய கர்மம் பிடிச்சிருக்குன்னு பாருங்க. அப்ப உயிர்கட்கு நேரே பந்தமாவது எது? காரிய கர்மம் வந்து உயிர்களுக்கு நேரே பந்தமாவது. ரெண்டா பிணிச்சிருக்கன்னு பார்த்தோமே, அதாலதான் எங்களுக்கு வருகுது. மெய், மொழி, மனத்தால வருகுது. இது காரம் கூறியவற்றால் இச்செய்யுளில் ஆசிரியர் கருமம் என குறிப்பிட்டது காரண கர்மமாகிய மூல கர்மத்தையே என்பது இனிது விளங்கும். அப்ப இது இவ்வளவு நேரமும் சொன்னது இந்த செய்யுள்ன்றது இந்த குறள்ல சொல்லி கொண்டு வந்தது கருமம் என்று சொன்னது எதை குறிக்குதுண்டா? காரண கர்மமாகிய மூல கர்மத்தை தான் குறிச்சிருக்குது என்றதை விளங்கப்படுத்துறார். காரிய கர்மத்தை அடுத்த செய்யுளில் செய்வினை என்பதனால் குறிப்பிடுவார். அப்ப இப்ப காரண கர்மம் தான் எங்களுக்கு இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தினாங்க. இனி அடுத்தது வந்து காரிய கர்மம் பற்றி அடுத்த செய்யுள்ள சொல்ல போற. செய்வினை அடுத்த செய்யுள்ள வருகிறது. சித்தாந்த ஞான நெறியை தலைப்படுவோர் நித்த பொருள்கள் 6 உள்ளன என உணர்தல் வேண்டும் என்பது கூறப்பட்டது. அப்ப சித்தாந்த ஞான நெறியை தலைப்படுவோர் அதை படிக்கிறவ வந்து இந்த நித்த பொருள்கள் 6 உள்ளன என உணர்தல் வேண்டும் என்றதுதான் இதுல சொல்லப்படுது. அடுத்த குறளை நாங்கள் அடுத்த எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கும் குழப்பமா வந்துடும். அப்ப இந்த காரிய இன்றைக்கு நாங்க பார்த்தது வந்து காரண கர்மம் பற்றி பார்த்திருக்கிறோம். காரிய கர்மம் பற்றி அடுத்த செய்யுள்ள சொல்ல போறார். 53வது செய்யுள்ள நாங்கள் அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லாருக்கும் நன்றி.